ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா 5 days வந்து நான் வீடியோவே போடல. எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடுறது இல்ல 5 days-ஆ? நிறைய பேர் வந்து டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து ஆல்ரெடி வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த மந்த் எண்ட் வந்து நாங்க இந்தியா வந்துருவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நாங்க வந்துட்டோம். இப்ப கரூர்ல வந்து எங்க வீட்டுல ஹோம்ல தான் நாங்க இருக்கோம். அந்த கிளம்பி வர டைம்ல வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சின்னதா வேலை செய்யவே நானும் ரொம்ப டயர்ட் ஆயிருவேன். ஸோ அதனால எங்களுக்கு டைம் கிடையாது. வீடியோ மேக் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி எனக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்க அத்தையும் எங்க மாமாவை கொண்டு வந்து எங்களை வந்து ஏர்போர்ட்ல ஏற்றி விட்டு தான் போனாங்க. ஸோ நான் எப்படியாவது இடையிலையாவது ஒரு லைவாவது வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு பார்த்தா எனக்கு செம்ம டயர்டு. ஏன்னா டிராவலிங் ஹவர்ஸும் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் அங்கே ஃப்ளைட் ஏறினாவே 7 hours ஆயிரும். நம்ம உட்காந்துட்டே வரனால இடுப்பெல்லாம் பயங்கர வலி எடுத்துரும். அதனால என்னால் வந்து சரியாக இன்ஃபார்மும் பண்ண முடியல. ஸோ ஐ எம் ஸோ சாரி. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் இந்தியா வந்துட்டேன், நிறைய பேர் வந்தா சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அது இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவன் வந்து எங்க ரூம்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற பர்சன் இவன்தான். எப்போதுமே வந்து மிஞ்சுன்னு வந்தா இவன் கூட தான் விளையாண்டுட்டே இருப்பான். இவன் இல்லைன்னா போர் அடிக்கும். ஒரு சில டைம் வந்து கூப்பிட்டா கூட வந்து அவ பேர் குட்டி வரவே மாட்டான். ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன் அப்படின்னா அவனுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா வரமாட்டான். அவனுக்கு தூங்கிட்டு தான் இருப்பான். அதனால வந்து மிஞ்சுனுக்கு வந்து இங்க வந்தா அவன் தான் என்டர்டைன்மெண்ட், போர் அடிக்கும்ல. அதனால ஸோ நாங்க தீபாவளி வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரிதான் பிளானு. ஸோ எங்கேயும் போகல. சென்னை வந்து எப்போ ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஷிஃப்ட் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்றேன். இந்த ரோட்ல வந்து பஞ்சு மிட்டாய் போச்சு. எங்க மம்மிட்ட வந்து ஒரு வேணும் அப்படின்னு கேட்டு அதை வேற வாங்கி வச்சிருக்காரு. எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். திஸ் நேம் இன் தமிழ் பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய். ஆவிது குட்டி வரா பஞ்சு மிட்டாய் சாப்பிடும். சாப்பிடலாம். He's not willing to come now. Have it. Okay. எனக்கு வேணாமா? I don't like it. How is it taste? It's same as Korea. கொரியால இருக்க பஞ்சு மிட்டாய் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். 코리안으로 솜사탕. 솜사탕? 솜 means cotton, 사탕 means candy. Okay. 사탕 I know. சோமுக சத்தம்? 솜사탕. சோமுசத்தம். சோமு மீன்ஸ் அவங்க ஊர்ல பேர் இல்லைங்க, காட்டன். ஓகே bye bye. Bye bye. 꾸띠꾸띠도 have 해야지. குட்டி Need to have a. He has right so. He has right so but he is not coming now. 꾸띠 와라. குட்டி இந்தாடா. இந்தா. Little. எங்க நாய்க்குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு. He's so strong. Careful. எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி கேண்டி எல்லாம் வந்து இவனுக்கு தான் வாங்குவோம் அதிகமா. என்கிட்ட தீந்து போச்சு. இல்ல உனக்கு வேணும்னா இந்த இவர்கிட்ட போய் வாங்கிக்க. அவர் வந்து அவர்கிட்ட கேட்கறது கூட வெக்கப்படுது பாருங்க. அவருக்கு அது கூட தெரியுது, ஒரு விருந்தினத்தை கேட்கலாமா வேணாமா நாய்க்கு கூட தெரியுது. It's gone. Little man. Bye. நாங்க வந்து வீடியோ இனிமேல் டெய்லி போடுறோம். ஸோ கண்டிப்பா போடுவோம். ஏன்னா இப்ப எல்லாமே வந்து நாங்க வந்து செட்டில் பண்ணிட்டு வீட்டுல வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டோம். ஸோ கண்டிப்பா வந்து போடுவோம். ஐ டோன்ட் லைக் இட். ஸோ நான் எப்போதுமே சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ஒரு வாய் கூட பிடிக்காது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சாப்பிட மாட்டேன். இப்ப இல்லை, சின்ன வயசுல இருந்தே சாப்பிட மாட்டேன். பாய்.